இருங்க, யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை தன் பக்கம் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இங்க பாருங்க என்ன பேசுறான்னு பாருங்களேன். இழுக்கிறது யாரு? பிதா. ஆனா எங்க வரணுமா? குமாரன்ட்ட வரணுமா? இது எப்படி? அப்ப குமாரன்ட்ட வரணும்னா பிதா இழுக்கணும், ஃபாதர் இழுக்கணும். அப்ப தேவன் இழுக்கிற ஒரு வேலையை செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஜாப்பை நாம மனசார ஒத்துக்கணும். என்ன செய்கிறார்? இழுக்கும் வேலையை பிதாவானவர் செய்கிறார், செய்தார், செய்து கொண்டு வருகிறார். இப்ப என்னன்னா, இத நம்ம லாங்குவேஜ்ல நான் பேசுறேன் பாருங்களேன். தேவன் ஒருவனை இழுக்கலனா அவன் தேவன்கிட்ட வரமாட்டான். இதைத்தானே இயேசு தெளிவா பதிவு செய்யறாரு. அப்ப ஒருத்தன் தேவன்கிட்ட வரலங்கிறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? தேவன் இழுக்கலங்கிறதா காரணம். தெளிவா இருக்கு. அப்ப தேவன் இழுத்தா மட்டும்தான் தேவன்கிட்ட வர முடியும். நாமளானா தேவன்கிட்ட வந்துட முடியாது. இதை புரிஞ்சுக்கலாமா? தேவன் இழுக்கும் பட்சத்தில் வர முடியும். நாமளா தேவன்கிட்ட போவோமா? தேவன்கிட்ட போமானா வர முடியாது, வரவே முடியாது. இழுத்த அவரு இழுத்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் சதா நேரமும் அவர் நினைப்பாவே இருக்க முடியும். முக்கியமான ட்ரூத்து. அவர் இழுத்தாதான் அவர்கிட்ட வர முடியும். அதே நேரத்துல நம்மளை இழுத்த அவரு இழுத்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் சதா நேரமும் பூமியில நாம அவர் நினைப்பா தெரிய முடியும். அவர் இழுத்து வச்சுக்கணும். ஆமே. அப்ப நமக்கு அவர் நினைப்பு வரமாட்டேங்குது, அவரை பற்றி என்ன வரமாட்டேங்குது அப்படின்னா இழுத்து தேவன் வச்சுக்கலன்னு அர்த்தம். அந்த இடத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அவர் இழுத்து வச்சுக்கிட்டாருன்னா எப்பயும் அவர் வாசனை நமக்கு அடிக்கிறதுனால நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இழுத்தாதான் வர முடியும், இழுத்து வச்சுக்கிட்டாதான் அவர் நினைப்பா சுத்த முடியும். எனக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கான் இருந்தால் எப்படி? என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் அங்க இல்ல பாருங்க. நான் சொல்றது அந்த வசனத்துல அப்படி இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இழுத்து வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் நினைப்பா ஏனோக்கு இருந்தான். ரைட்டுங்க. அவர் இழுத்தா மட்டும்தான் வர முடியும். அதே நேரத்துல எல்லாரையும் அவர் இழுக்கவும் மாட்டார். அவர் இழுத்தாதான் வர முடியும். அதே நேரத்துல எல்லாரையும் தேவன் இழுக்கவும் மாட்டார். காந்தம் தெரியுமா? காந்தம் 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 எதை இழுக்கும்? இரும்பை இழுக்கும். பிளாஸ்டிக், ஈய பாத்திரத்தை, வெள்ளிய, தங்கத்தை, காந்தத்தை குறை சொல்லலாமா? காந்தத்தை குறை சொல்ல முடியுமா? என்ன இரும்பு எடுத்துட்ட தங்கத்தை எடுக்க மாட்டேங்கிற சொல்ல முடியுமா? அப்ப காந்தம் இழுக்கும் தன்மை உடையது. ஆனா இரும்பத்தான் இழுக்குமே தவிர தங்கத்தை அது இருக்காது. இதை வச்சுதான் பாடம் நடத்திருக்காரு. தங்கத்தை இருக்காது. குத்தம் காந்தத்து மேல இல்ல, தங்கமா இருந்தா இருக்க முடியாது. ஏன் இருக்காதுன்னா இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏங்க இரும்பு இரும்பு இழுக்கிற ஏங்க இரும்பு இழுக்கிறாருன்னா இழுக்க முடியுது, அப்படித்தானே? ஏன் இழுக்க முடியுது? ஏன் இரும்பு இழுக்க முடியுது காந்தத்தினால? யார் சொல்றது கரெக்டா? ஏன் காந்தத்தினால இரும்பை இழுக்க முடியுது? இழுக்கும் தன்மை காந்தத்துக்கு உண்டு. காந்தத்தினால் ஈர்க்கப்படும் இழுக்கப்படும் தன்மை இரும்புக்கு உண்டு, தங்கத்துக்கு இல்லை. ஆமீனா? இதை வச்சு ஒரு பாடம் எடுக்கிறாருன்னா அவர் என்ன செய்யணும்? ஏற்கனவே எடுத்தது இப்ப அதை சொல்ல வரல, லிங்க் பண்ணிட்டார். அதனால காந்தம், இரும்பு, தங்கம் அப்படி ஒரு முக்கோணம் போட்டு பைபிள பாருங்க. யோவான் 10 24, 25, 26, 27 பக்காவா புரியும். பக்காவா புரியும். இப்ப வாசின யோவான் 6 இதுவும் நல்லாவே புரியும்.
நல்லாவே புரியும். எல்லாரும் இழுக்க மாட்டார். அவர் இழுவைக்கு யார் வருவாங்களோ அவங்க மட்டும் தான் அவர் இழுப்பார். காந்தம் எல்லாத்தையும் இழுக்காது. அது இழுவைக்கு எது வருதோ அதுதான் அது இழுக்கும். மண்ணை இழுக்குமா? இருக்காது. ஆனா மண்ணு தான் இருக்காது. மண்ணில் இருக்க இரும்பு அது இழுத்துரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய காந்தத்தை எடுத்து அப்படியே விட்டுவாங்க மண்ணில் இருக்கிற எல்லா இரும்புத்தூளும் காந்தத்துல டக்கு டக்குன்னு ஒட்டியிருக்கோம். அதை அப்புறம் எடுப்பாங்க. இரும்பை எடுக்கிறவங்க வருவாங்க. அப்படி எங்க காலத்துல அதெல்லாம் பார்த்துக்கோ. நாங்க பெரிய ரவுண்டா காந்த எடுத்துட்டு ரோட்ல விடுவாங்க. அப்படியே இரும்பா ஒட்டும். அந்த இரும்பு பூரா எடுத்து பயில போட்டுக்குவாங்க. இரும்பு சேகரிக்க வருவாங்க எங்க காலத்துல. நல்லவர். அவர் ஆடுகளால மாத்திரம்தான் அவர் இழுவைக்கெல்லாம் வர முடியும். எல்லா ஆடுகளாலையும் முடியாது. இதான் 6:44 நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முழுமையான ட்ரூத். ஆமென் சொல்லுங்க. அவர் இழுத்தும் நம்மளால வர முடியலன்னா யார் காரணம்? நாம தான் காரணம். வர முடிஞ்சு நான் வராம இருக்கிறதுக்கு யார் காரணம்? அவர் இழுக்கல. அதான் காரணம். அதுக்கு காலம் இருக்கும். சில பிளான்ஸ் வச்சிருப்பாரு. இதுக்கா வெயிட்டிங். ஆனா இழுக்க விட மாட்டார். ஆமென். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அது மாத்திரமல்ல, பிதா இழுத்தும் வர முடியாதவன் என்னிடத்தில் வரமாட்டான். சரியா புரிஞ்சுக்க வேண்டிய ஃபைனல் ட்ரூத். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என் பிதா இழுத்தும் வர முடியாதவன் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். வர முடியாதவன் இஸ் ஈக்குவல் டு எபிலிட்டி. இழுக்கப்படும் தன்மை, ஈர்க்கப்படும் தன்மை இல்லாதவன் என்னிடத்தில் வரமாட்டான். முதல்ல இழுக்கல, அதான் வரல. இப்ப இழுத்து ஏன் வரலன்னா வர முடியல. இதான் ஆடு பாடம். இதை நீங்க சரியா உள்வாங்கி அந்த வசனத்தை மட்டும் அரைகுறையா படிச்சு போக கூடாது. இப்படி உள்வாங்கணும். அந்த வசனத்தை அப்படியே பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கலி கரெக்டா இருக்கும். சொல்ற பதில் எல்லாமே. ஆமா, இழுக்கலங்க, வரலங்க. இழுத்தாதானங்க வர முடியும். வரலங்க, இழுக்க சொல்லுங்க, வந்துடுறாங்க. இப்படியே கம்ப்ளைண்ட் அங்க மேல வைப்பாங்க, அவர் மேல வைப்பாங்க. இன்னொரு பாட்டு அதுல இருக்கு. அதுதான் நம்ம கண்களுக்கு மறைவா இருக்கு. இன்னொரு பாட்டு அது இருக்கு. அதைத்தான் இயேசு யோவான் 6 பேசினாலும் யோவான் 10 உடைச்சு பேசுறாரு. அங்க பேசுறாரு. அதை எபிலிட்டிங்கிற பாடத்தை அங்கதான் அவர் பேச வர்றாரு. சரிங்களா? என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேறுபடியே பிடிக்கப்பட்டு போகும். அவ பிதா நடாத நாற்றும் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். தேவன் நம்மளை இழுத்து வச்சுக்க விட்டுட்டாருன்னா உலகம் நம்மளை கண்டிப்பா இழுத்துரும். புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா கேரண்டியா சொல்றேன் நான். உலகம் நம்மளை கண்டிப்பா இழுத்துரும். இதுல யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். அப்ப எதுக்கு ஆண்டவர் கத்து கொடுக்குற அப்படின்னா, உலகம் உங்களை பிடிச்சு வச்சுக்குது. உலகம் உங்களை டக்கு லவக்கு பிடிக்குது. உலகம் உங்களை ஈர்க்குது. உலகம் உங்களை இழுக்குது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், தேவன் இழுக்கணுமே. தேவன் இழுக்கல. தட்ஸ் த ப்ராப்ளம். ஓடி ஜபத்தை ஓடி கேளு. இழுங்க ஆண்டவரே, என்னை இழுங்க. உலகம் இழுக்குது, நீங்க என்ன இழுங்க. அந்த பிரேயருக்கு தான் இதை பேச வர்றாரு. என்னன்னு புரிஞ்சுக்குங்க. சங்கீதம் 119:25 முடிக்கலாம். சங்கீதம் 119:25 வாசிக்கலாம். உலகம் என்னைய இழுத்து வச்சிருக்கு, தயவு செய்து நீங்க என்னை இழுங்க. இதான் அந்த பிரேயர். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னா உலக சிந்தனைகளால் நிரம்பி இருக்கு. உலகத்தில் இருக்கிற காரியங்களை பற்றிய எண்ணங்களால என் ஆத்மா நிறைஞ்சு கிடக்கு அப்படின்னா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு. அப்படின்னா உலகம் என்னைய இழுத்து வச்சிருக்கு. இப்ப நீங்க என்னைய தயவு செய்து இழுங்க. சங்கீதம் 119:25 என்னுடைய வசனத்தின்படி என்னை மீட்பீங்க. நீங்க என்னை இழுங்கன்னு சொல்லாம சொல்ற இழுங்க. ஏன்னா நீங்க இழுத்தாதான் வர முடியும். நீங்க இழுத்து வச்சுக்கிட்டாதான் உங்க நினைப்பா என்னால் இருக்க முடியும். இப்படி இழுத்து வச்சுக்கல, உடனே உலகம் எழுந்துருச்சு. உன்னையும் இழுத்தாகணும். அப்படி இல்லைன்னா இது இழுத்தே ஆகும். ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு அயன் மாத்திரமே. நாட் எ மேக்னட். Earth is a magnet. God is another magnet. தேவன் ஒரு காந்தம், உலகம் ஒரு காந்தம். அதனால தான் உலகம் நம்மளை இழுக்குது. இருக்குதா? பாவம் நம்மளை இழுக்குது. இருக்குதா? உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்மளை பல ஓட்டு சுண்டுது. ஏன்? அது காந்தம்.
அதே மாதிரி தேவன் கட்ட காரியங்களும் இருக்குது. ஏன் இவர் ஒரு காந்தம், நாமே இழுக்கப்படுறோம். நாம மேக்னட் காந்தம் அல்ல, நம்ம ஒரு இருக்குதான். இழுக்கப்படுகிறவர்கள் மாத்திரமே. நாம் யார்? இந்த குடிமான உள்ளவர்கள். நாம் இழுக்கப்படுகிறவர்கள் மாத்திரமே தவிர இழுக்கிறவர்கள் அல்ல. தேவன் நம்ம இருக்க முடியாது, உலகம் நம்ம இருக்க முடியாது. நாம் இழுக்கப்படுகிறவர்கள், இருப்பு மாத்திரமே. தேவன் நம்மை இருப்பார், உலகம் நம்மை இருக்கும். நாம் யாரால் இழுக்கப்படுகிறோம் என்பது நமக்கே தெரியும், நல்லா தெரியும். அதுதான் அந்த வார்த்தை தேவன் எனக்கு பர்சனலாக சொல்லி கொடுத்தார். உலகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா என்னுடைய ஒத்த பிள்ளைகள் தான் நீங்கள் இருக்கும். நீங்கள் என்னை சொல்லி பிரயோஜனம் நீங்கள் இருக்கு. நீங்கள் எடுத்தால் மந்திரப்போம். நான் என்ன காண்டமா ஏற்று போராட ஓரத்தோட நான் ஒரு இருக்கு. நீங்கள் எடுத்தா உங்கள் பக்கம், நீங்கள் இருக்கன்னா அந்த பக்கம். அவன் அவருடைய ஆடா இருக்கிற பட்சத்தில் இந்த கதல், இந்த கூப்பாடெல்லாம் இடிப்பாட்டாக வந்து உலகம் எடுக்கக்கூடாது. மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு. நான் என்ன சம்மதம் இல்லை. இந்த வசதி விரும்பியும் பிரேயர் தானாக பிறக்கும்.